அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த ஜோதிட உலகம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி 18 சிறப்புகளும் வழிபாட்டு முறைகளும். ஆடி 18 அப்படின்னாலே ஆன்மீகமும் கொண்டாட்டமும் நிறைந்த மாதம். ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ வளம் பெருகக்கூடிய மிக முக்கியமான நாள். இந்த வீடியோல ஆடி 18 சிறப்பு என்ன, அந்த அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஆடி மாதம் 18ஆம் தேதி தான் ஆடி பெருக்கு அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. இந்த நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமா தான் இந்த பண்டிகையை நாம கொண்டாடுறோம். கரை புரண்டு வரும் காவிரி தாய்க்கும் நீங்க உங்களுடைய ஊர்கள்ல இருக்கக்கூடிய நதிகளுடைய பெயர்களை மனசுல நினைச்சுக்கங்க. நம்மளுடைய உணவுக்கும் குடிநீருக்கும் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமா தான் இந்த ஆடி 18 அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. ஆடி பெருக்கு தேடி சேர், ஆடிப்பட்டம் தேடி விதை, இப்படிலாம் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆடி 18 நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்களா இருந்தாலும் சரி, சேமிப்பா இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய தொழில்களா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, பல மடங்கு பெருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நாளுடைய சிறப்பு. நாம எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள், நற்செயல்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதை நீங்க இந்த ஆடி 18 அன்னைக்கு நீங்க துவங்கலாம். ஆடி 18 அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே நதிக்கரைகளுக்கு போயிட்டு வழிபாடு செய்வாங்க. ஆடி பெருக்குக்கு எல்லாருமே முளைப்பாரி போட்டு எடுத்துட்டு போவாங்க. நதிக்கரைகளுக்கு போய் அங்க பாத்தீங்க அப்படின்னா இலை போட்டு அந்த இலையில பூவு, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு, பூவு, காதோல கருகமணி, பழங்கள், இப்போதைக்கு என்ன சீசன் நமக்கு அதுல என்ன பழம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவல் பழம் கிடைக்குது. ஸோ நாவல் பழம் வச்சு வழிபாடு செய்யறது. அப்படி இல்லை அப்படின்னா வாழைப்பழம் கூட வச்சு வழிபாடு செய்யலாம். வெத்தலைப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய், இந்த மாதிரி மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த இலையில வச்சு, புது தாலி கயிறும் அதுல வச்சு வழிபாடு செய்வாங்க. கூட பாத்தீங்க அப்படின்னா சித்திர அன்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த கலவை சாதங்கள், அதை தான் சித்திர அன்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கரை பொங்கல், புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம் அல்லது தயிர் சாதம், இந்த மாதிரி கலவை சாதங்களை தான் சித்திர அன்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே படையலா வச்சு வழிபாடு செய்வாங்க. வழிபாடு செஞ்சுட்டு அந்த முளைப்பாரியை ஆத்துல விட்டுட்டு வருவாங்க. மங்களகரமான நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாலி சரடு மாத்திக்கிறது, இதை பாத்தீங்க அப்படின்னா நதிக்கரைகள்லயே அந்த இலையில எல்லாமே வச்சு படைப்பாங்க இல்லையா, அப்ப தாலி சரடையும் வச்சு படைச்சிட்டு புதுசா தாலி கயிறு மாத்திக்குவாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா புதுசா போன மாசம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல, நான் தாலி கயிறு மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கும் சரி, நிச்சயமா அவங்களும் தாலி கயிறு மாத்திக்கலாம். இது வரைக்கும் எனக்கு தாலி பிரிச்சு கட்டுறதுக்கு நேரமே கிடைக்கல, இந்த நாள்ல நான் மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்கறவங்களும் இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தாலி சரடு மாத்திக்கலாம். எல்லாருமே கட்டாயமா மாத்திக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. கயிறு நல்லா இருக்கிறவங்க அப்படியே வச்சுக்கலாம். இந்த தாலி கயிறு மாத்தும் போது பக்கத்துல கணவர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையாலேயே போட்டு விட சொல்லலாம். அப்படி இல்லை, கணவர் இல்லை, வெளியூர்ல இருக்கிறாங்க அப்படிங்கறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள அந்த தாலி கயிறை மாத்தி விட சொல்லி போட்டுக்கலாம். கர்ப்பமா இருக்கிறவங்க மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருக்கும். கர்ப்பமா இருக்கிறவங்க மாத்த வேண்டாம். இந்த தாலி கயிறு மாத்துறதுக்கான நல்ல நேரம் எப்ப அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. தாலி கயிறு மாற்றுவதற்கு நல்ல நேரம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/8/2026 நாளைக்கு ஆடி 18 அன்னைக்கு காலையில நல்ல நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9:15 இருந்து 10:15 வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க நதிக்கரைகளுக்கு சென்று உங்களுடைய வழிபாடு செய்து முடிச்சுட்டு தாலி சரடு மாத்திக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சிட்டியில இருப்பாங்க. அவங்கள சுத்தி பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கிறது கஷ்டம். ஸோ அவங்களாலாம் பாத்தீங்க அப்படின்னா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் வழிபாடு செய்ய முடியாது. நம்ம வீட்லயே எளிய முறையில வழிபாடு செஞ்சுக்கலாம். எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா பழங்காலத்துல கிணறு இருக்கும்.
எல்லார் வீட்லேயுமே கிணறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து தண்ணீர் தொட்டி அப்படிங்கிறது இருக்கும். அந்த தொட்டியிலேருந்து தானே நமக்கு வந்து தண்ணீர் வீட்டுக்கு எல்லாமே சப்ளை ஆகுது இல்லை. பம்பு செட் இருக்கும், போர் இருக்கும், அடுத்தது வீட்டில் பைப் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி, பம்பு செட்டு, போர்வெல், பைப்பு இது எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு கொஞ்சம் பூ வச்சிருங்க. அடுத்தது வீட்டுடைய பூஜை அறையில நீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கங்க. அந்த தண்ணியில கொஞ்சம் வந்து மஞ்சள் போட்டுட்டு பூ போட்டுருங்க. அந்த தண்ணியில நதி தேவதைகளை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பூஜை. நதிக்கரைகளுக்கு எங்களால போக முடியல, நீர்நிலைகளுக்கு எங்களால போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வீட்லயே ரொம்ப எளிமையான முறையில இந்த பூஜையை நம்ம செய்து வழிபாடு செய்யலாம். இயற்கையையும் நீரையையும் தெய்வமாக போற்றி வழிபடும் நமது பாரம்பரிய பண்டிகையான ஆடிப்பெருக்கு பண்டிகையை நாம் சிறப்பாக கொண்டாடி எல்லா வளமும் பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு நம்மளுடைய ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் ஜோதிட உலகம் சேனல் சார்பாக ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றி.